சற்று முன் திமுக பொதுக்கூட்டத்தில் நீ மோடி அசிங்கமா திட்டிட்டு போயிடுவ, என் மேல கேஸ் வரும் என்று பரப்புரையில் உதயநிதி காட்டம். வாங்க அது என்ன தகவல் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்ப்போம். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் கனிமொழியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோவில்பட்டி பணியர் விடுதி முன்பு பேசுகையில், திமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டுதான் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வைக்கும் வேட்டு என்று அத்தை கனிமொழிக்கு 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த தடவை அதிக வாக்கு வித்தியாசத்தில் குறைந்தது 5 லட்சம் வித்தியாசத்திலாவது வெற்றி பெற வைக்க வேண்டும். எந்த கொம்பனாக இருந்தாலும் டெபாசிட் இழக்க வைக்க வேண்டும். தவழ்ந்து போய் முதல்வராக பதவியேற்ற எடப்பாடி பழனிசாமி அவரை முதல்வராக்கிய சசிகலாவை காலை வாரிவிட்டு பதம் பார்த்தவர் பழனிசாமி. சசிகலாவிற்கு மட்டுமல்ல, தமிழகம் மற்றும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் துரோகம் செய்தவர் தான் பழனிசாமி. இந்த தேர்தலில் பிரச்சாரத்தின் போது கூட மாநில உரிமையை மீட்டு இந்தியா கூட்டணி அல்லது சமையல் கேஸ், பெட்ரோல், டீசல் விலை குறைக்கப்படும், சுங்கச்சாவடி அகற்றப்படும் என்று திமுக தேர்தலில் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் அறிக்கையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அல்லது நம்பிக்கை இருக்க வேண்டும் எனில் தேர்தல் அறிக்கை தயாரித்த குழுவில் கனிமொழி இருந்தார். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தேர்தலின் போது கொடுத்த நிறைவேற்றில் நிறைவேற்றியுள்ளார். இந்தியாவில் முதல் முறையாக தொடங்கப்பட்ட திட்டம் என்றால் காலை உணவு திட்டம் தான். அதே போன்றுதான் மகளிர் உரிமை குறைத்த திட்டம். விடுபட்டவர்களுக்கு சரி செய்யப்பட்டு தகுதியுள்ளவர்களுக்கு 1000 வழங்கப்படும். 10 வருடமாக ஆட்சி புரிந்த பிரதமர் நரேந்திர மோடி ஒரு புள்ளையாவது தமிழகத்திற்கு போட்டாரா? தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்கள் மழையினால் பாதிக்கப்பட்ட போது முதல்வர், அமைச்சர் கனிமொழி ஆகியோர் பாதிப்புகளை கண்டறிந்து மக்களுக்கு தேவையான வசதிகள், நிவாரணங்கள் வழங்கப்பட்டன. அப்போது கூட்டத்தில் இருந்து ஒருவர் பிரதமர் குறித்து பேசிய பொழுது அதனை இடைமறித்து அமைச்சர் உதயநிதி சொன்ன வார்த்தைகள், நீ கெட்ட வார்த்தையில் திட்டிவிட்டு போய்விடுவ, அப்புறம் என் மேல கேஸ் போடுவாங்க. இனி பிரதமர் நரேந்திர மோடி அவர் பேரை சொல்லி அழைக்க வேண்டாம், இனி 29 பைசா என்றுதான் அழைக்க வேண்டும். பாஜகவினர் வந்தால் இனி மிஸ்டர் 29 என்று அலைங்கள் என்றார். ஒன்றிய அரசுக்கு நாம் ₹1 கொடுக்கிறோம், ஆனால் அவர்களுக்கு 29 காசுகள் தான் திருப்பி கொடுக்கிறார்கள். ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்களில் அதிகமாக நிதி கொடுக்கப்படுகிறது. யார் அப்பன் வீட்டு காசினை யாருக்கு எடுத்து தருகிறார்கள்? மழை பாதிப்பு, நிஜாம் புயல் பாதிப்பின் போது கூட பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு வரவில்லை. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும் பொழுது தமிழகத்துக்கு நீட் வரவில்லை. ஆனால் இறந்த பின் இந்த அடிமை கூட்டம் கொண்டு வந்து விட்டது. நீட் தேவையை ரத்து செய்வோம் என்ற நிலையில் பேசிய ராகுல் காந்தி கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தேர்தலுக்கு மட்டும்தான் தமிழகத்துக்கு வருகிறார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதாக ஒரே ஒரு செங்கலை மட்டும் பிரதமர் நரேந்திர மோடி, எடப்பாடி பழனிசாமி நட்டு வைத்தனர். அந்த செங்கலை நான் எடுத்து வந்து விட்டேன். தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவத்தை கட்ட ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செல்லவில்லை. குழந்தைகளை ஃபேன்சி ட்ரெஸ் போட்டிக்கு அழைத்து செல்வது போல வேசி சட்டை அணிந்து பிரதமர் மோடி நம்மை பார்க்க வருகிறார். திருவள்ளுவர் திருக்குறளை ஏன் எழுதினோம் என்று நினைக்கும் அளவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி திருக்குறளை கூறி வருகிறார். பிரதமர் நரேந்திர மோடி இங்கு வீடு தங்கினால் கூட தமிழக மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திமுக தலைவர்களும் தொண்டர்களும் தூக்கம் போய்விட்டது என்று மோடி கூறுகிறார். உங்களை தோற்கடிக்க தமிழகத்தை விட்டு உங்களை விரட்ட வரை தூங்க மாட்டோம். அதிமுக, பாஜக இருவரும் கள்ள உறவு வைத்துள்ளனர். தேர்தலுக்கு பின்னர் இருவரும் இணைந்து விடுவார்கள். ஒன்றிய அரசு கொடுத்த 29 காசு வைத்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிய முதல்வர் நமக்காக ஆட்சி வந்தால் இதைவிட சிறப்பாக செயல்பட முடியும் என்று உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.